நேத்திக்கு ஆடி மாசத்துக்கான 4வது வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ காளிகாம்பாள் கோயிலுக்கு தான் நான் போயிருந்தேன். நம்ம சென்னையில இருக்க பேரஸ்ல தான் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் வந்து ஒரு 350 வருஷமான ஒரு பழமையான ஒரு கோயில். இந்த கோயில்ல இருக்க அம்பாள் வந்து கடல்ந்தே வந்திருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அம்பாளை பார்க்க அவங்க சன்னிதானத்துக்கு நம்ம போனோடனே அவங்க தீப ஆராதனை காமிக்கும் போது நம்மளை உட்கார வச்சு அம்பாளை காமிப்பாங்க. அவ்வளோ ஒரு மனதுக்கு நிம்மதியா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம மேல எவ்வளவு பெரிய கண்ணு திஷ்டி இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலன்னா இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு வந்தா எல்லாமே நீங்கும்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. இந்த கோயிலுக்கு அந்த காலத்திலேயே சத்ரபதி சிவாஜி எல்லாம் வந்திருக்காரு. போருக்கு போற முன்னாடி அம்பாளை பார்த்து வணங்கிட்டு போயிருக்காரு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் அடிக்கடிக்கு இந்த கோயிலுக்கு வருவாங்க. இப்ப கடைசியா நம்ம சூர்யா சாருக்கு 50வது வருஷம் பர்த்டேக்கு கூட நம்ம சூர்யா சார் இந்த கோயிலுக்கு தான் வந்திருந்தாங்க. இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே இருக்காங்க. இன்னொரு அம்பாளை நம்ம உள்ள சன்னிதானத்துல நம்ம பார்க்கும் போதுதான் நம்மளை உட்கார வச்சு அவங்கள தரிசனம் பார்க்க வைப்பாங்க, அவங்களுக்கு தீபமாராத்திய காமிக்கும் போது. சோ நீங்க யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன், ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தது.